இஃபா சிக்கன் செய்யலாமா? சிக்கன் செய்கிறதுக்கு வந்து கெட்டியான தயிர், அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு, அப்புறம் வினிகர் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து லெமன் ஜூஸும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ சிக்கனில் இதெல்லாம் தடவி நல்லா மேரினேட் பண்ண வைக்கணும். இதை வந்து நீங்கள் 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். மினிமம் 1 ஹவராவது தேவைப்படும். நல்லா அப்போ தான் ஊறி நல்லா மசாலாலாம் உள்ளே போயிருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் சூடானதும் நம்ம சிக்கன் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து வச்சிடலாம். நல்லா மூடி வச்சு சிக்கன் வேகிற வரைக்கும் 2 சைடும் திருப்பி போட்டு நீங்கள் வேக வைக்கணும். ஸ்லிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2 எக்கு வந்து எல்லோ இல்லாமல் எடுத்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு, 1 சீஸ் ஸ்லைஸ், ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில், ஃப்ளேவர்லெஸ் ஆயிலாக இருக்கணும். அது கூட வந்து நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சிக்கன் ரெடியாக குக் ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம மயோவும் ரெடியாக இருக்குது. இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி மூடி போட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா அருமையான இஃபா சிக்கன் நல்லா சுட சுட சப்பாத்தி ரோட்டி கூட சாப்பிட்லாம். இல்லைனா சும்மாவே கூட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.